டேஸ்ட்டான புளி மிளகாய் எப்படி பண்ணிடுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு தேவையானது கத்திரிக்காயை சுட்டு வச்சுக்கோங்க, தக்காளி 1, 200 சின்ன வெங்காயம் போட்டால் நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயத்தை வந்து பொடிசாக நறுக்கி வச்சுக்கோங்க. அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாயை அப்படி குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்கோங்க. புளி தேவையான அளவு, கொஞ்சம் புளிப்பு அதிகமாக இருந்தால் தான் அது நல்லாயிருக்கும். அதனால தான் இது பேர் புளி மிளகான்னு சொல்கிறாங்க. நல்லா புளிப்பாக இருக்கணும். இப்போ கொஞ்சோண்டு புளிப்பு உப்பும் சேர்த்து ஊற வச்சுருக்கேன். இதை வந்து தனியாக வச்சுக்குவோம். ஃபஸ்ட்டு வெங்காயத்தை உள்ளே போட்டு நைஸாக பிணைஞ்சிக்குவோம். அடுத்தது சுட்டு வச்சுருக்க கத்திரிக்காயில் தோல் எல்லாத்தையும் எடுத்துட்டு இப்போ எல்லா கத்திரிக்காய் தக்காளி எல்லாத்தையும் தோல் உரிச்சாச்சு. இப்போ வந்து கத்திரிக்காயை வந்து நல்லா செக் பண்ணிக்கணும். உள்ளே பூச்சி ஏதாவது இருக்கும், அதனால் பூச்சி இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கணும். நம்ம நறுக்கி போடும்போது ஈஸியாக தெரிஞ்சிடும். இப்போ முழுசாக அப்படி சுடும்போது உள்ளே இருக்கிறது தெரியாது. இப்போ செக் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் இதில் போட்டுடலாம். இப்போ தக்காளியும் பார்த்துட்டு உள்ளே போட்டுடலாம். இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சுக்கணும். இப்போ கரைச்சி வச்சிருக்க புளியை வந்து இதில் ஊற்றிடலாம். இது கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும், அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்குவோம். அவ்வளோதான். இது ரொம்ப ஓடு தண்ணியாக இருக்காமல் இந்த மாதிரி எடுத்து வச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கணும். இப்போ வந்து ஃபைனலாக அந்த மிளகாயை போட்டுக்கணும். மிளகாயம் போட்டு நல்லா பிணைஞ்சிட்டு, மிளகாய் போட்டு பிணைஞ்சோன்னா கை எரியும் பயப்படுறவங்க லைட்டாக கரண்டியை வச்சு கிண்டிக்கணும். அவ்வளோதான். நல்லா காரமான புளி மிளகாய் ரெடி ஆயிடுச்சு. நல்லா பழைய கஞ்சிக்கு தயிர் ஊற்றி நம்ம ரெடி பண்ண புளி மிளகாயை வச்சு சாப்பிட்டோம்னா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். இது நாங்கள் வந்து வயலில் வேலை பார்க்கும்போது வச்சு சாப்பிட்டுட்ருக்கோம். வச்சு இந்த டேஸ்ட்டில் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அம்மா எனக்கு ஒரு வாய்மா. நமக்கு தான் செஞ்சது, இது சாப்பிடுவோம். ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ.